இட். ஸோ அதான் டீப்சிக் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி டீப்சிக் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பேப்பர் வந்து இட் இஸ் அரவுண்ட் 16 பேஜஸ். ஓகேங்களா? அதை நான் கண்டென்ஸ் பண்ணி ஒரு 6-7 பேஜஸ்க்கு உங்களுக்காக நான் வந்து டைஜஸ்டபிளாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் ஓல்ட் ஸ்டைலில் எழுதி பார்ப்போம் இல்லையா? ஸோ டீகோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு 6-7 பேஜஸ்க்கு தான் நான் வந்து அதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் த மேத் இஸ் கோயிங் டு பி ரொம்ப லைட்டாக தான் நான் வச்சுருப்பேன் மேத் பார்ட்டை, ஸோ தட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் டு எவ்ரி ஒன். சரிங்களா? அதே மாதிரி வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். சரிங்களா? அடுத்த வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல், அதே மாதிரி ஜிபிடி எப்படி அதுலேருந்து வந்தது, ஜிபிடிக்கும் ஓகே மேபி ஐ ஷேர் மை ஸ்க்ரீன், அஜெண்டா காட்டுறேன் நான். இதுதான் அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் இதுதான் அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடல், அதுக்கப்புறம் ஜிபிடி பற்றி நான் சொல்கிறேன். ஜிபிடி மாடல், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது டீப்சீக்கும் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா சாட் ஜிபிடிக்கும், அதே மாதிரி ஜிபிடிக்கும் டீப்சீக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் which is really important when you are trying to prepare your resume. One is what is ATS keywords na enna, edukku template romba mukkiyam resume ku. Okay, and then of course general guidelines when you are preparing a resume. Resume na enna, adu purpose enna. Okay, மொத்த என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கு ரெஸ்யூம்ல, அது நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, கரியர் டிரான்சிஷன்ல இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் ரெஸ்யூம் கீ செக்ஷன்ஸ். ரெஸ்யூம் கீ செக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து இப்போ அந்த ரேஸ்ல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பின்தங்கிடுச்சோ அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ அந்த ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் போயிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு டேட்டா சென்டர் எடுத்து பார்த்தா கூட இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து டாப் 20 எடுத்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஒன்லி 2 டேட்டா சென்டர்ஸ் அதுக்குள்ளார. சரிங்களா? ஆனால் வந்து இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸ்ல 10 டேட்டா சென்டர் யூஎஸ்ல தான் இருக்குது. 5லேருந்து 6 டேட்டா சென்டர் சைனால இருக்குது. ஸோ ஏன்னு எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் predominantly China and US have predominant infrastructure in place. ஸோ அதனால இந்த லேண்ட்ஸ்கேப் குள்ளார நம்மள மாதிரி ஆளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், ஓகே, ப்ளஸ் இப்போ டெக்கில் இருந்து உள்ள வந்து தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஓகே, இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சில பாடங்கள் என்னால் அதை மட்டும் நான் இங்கே ஃபர்ஸ்ட் பேசலான் இருக்கேன் ஆக்சுவலி.